தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, இந்தி மொழி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட வழக்கில் இந்த ஒரு உத்தரவை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை இந்தி மொழி பேசாத மாநிலங்களில் இந்தி மொழியை திணிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தாக்கல் செய்த மனுவுக்கு தான் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்தி மொழி பேசாத மற்ற மாநிலங்களில் இந்தி மொழி திணிக்கப்பட மாட்டாது என்று 1959ஆம் ஆண்டு பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மீறி இந்த 3 சட்டங்களுக்கும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியில் மட்டும் பெயர் வைத்ததன் மூலமாக தமிழர்கள் மீது இந்தி திணிக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய செயல் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், அமல்படுத்தப்படுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.